எல்லாருக்கும் வணக்கம். Module 1 Introduction to Linear Algebra, Video 4 Operations with Vectors. இந்த வீடியோவில் முதல்ல வெக்டார்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த வெக்டார் என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது அந்த ஆப்ரேஷன்ஸும் சரி அந்த வெக்டார்ஸும் சரி எந்த மாதிரியான ஸ்பேஸஸ்க்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், ரெண்டு ஸ்பேஸஸ், ஒன்று ஃபிசிக்கல் ஸ்பேஸ், இன்னொன்று வந்து டேட்டா ஸ்பேஸ். முதல்ல வெக்டார்னா என்ன? வெக்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் மூவ்ஸ் அரவுண்ட் ஸ்பேஸ். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்துட்டு அந்த ரெப்ரசன்டேஷன் அதுதான். ரைட், இப்போது ஒரு வெக்டார் வந்துட்டு எப்போதும் ஒரிஜினில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு it will be having a label and magnitude, which is length of the vector, and then the direction it points to. The direction of the vector, அந்த ஏரோ தான் வந்துட்டு அந்த வெக்டர்னுடைய டைரக்ஷன் வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கிற வெக்டார் வந்துட்டு இஸ் an object that moves around ஸ்பேஸ்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ்னுடைய டெஃபினேஷன் ஃபிசிக்கல் ஸ்பேஸில் மூவ் ஆகுதுன்னு. இந்த வெக்டர்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு ஒரு டேட்டாவில் மூவ் ஆகக்கூடிய டேட்டாவில் கன்சிடர் பண்ண போகிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு we are just going to apply. ஸோ அதை அப்ளை பண்ணுற மாதிரி தான் we are going to consider. ரைட், ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, கன்சிடர் ஒரு ஹவுஸ் இருக்குது அப்படின்னு, அந்த ஹவுஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, இட்ஸ் ஏரியா, நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ், நம்பர் ஆஃப் பாத்ரூம், அண்ட் தென் த ப்ரைஸ் ஆஃப் த ஹவுஸ் இன் லேக்ஸ். ரைட், இப்போது அதை வந்துட்டு we can represent it as a vector. அது வந்து ஒரு வெக்டார் மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அது இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ 120 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா, அண்ட் தென் 2 bedrooms, அண்ட் தென் 1 bathroom, அண்ட் தென் 50 lakh rupees வந்துட்டு அதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வெக்டாரை வந்துட்டு வெக்டார்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு we can apply for the vector with list of attributes in data science. Data science இருக்கக்கூடிய இந்த வெக்டாருக்கு வந்துட்டு we can consider. ரைட், அப்படிங்கிறது கான்செப்ட். சரி, நெக்ஸ்ட் வெக்டாருக்கு வந்துட்டு ரெண்டு ரூல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் வந்துட்டு அடிஷன், ரெண்டாவது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பை அ ஸ்கேலார் நம்பர். முதல்ல அடிஷன் பார்க்கலாம், அடிஷன் ரூல் பார்க்கலாம். ரெண்டு வெக்டார் வந்துட்டு எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் அஸ்யூம் அதே ஆர் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்ட் தென் அதுக்கு பர்பண்டிகுலராக இங்கே எஸ்ங்கிற இன்னொரு வெக்டார் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு பேரலாக ஆப்வியஸாக அதே டைரெக்ஷனில் அதே லென்த்தில் டெஃபினட்டாக there will be the vector S. இப்படி இருக்கிற கேஸில் then this line forms or gives the sum of vector R plus S. Right, அதாவது it goes along R along S அப்படிங்கிறத இதனுடைய sum R plus S. Okay. And then இது இந்த ஆர்டரில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. R plus S is same as that of S plus R. Right, so first வந்துட்டு we can go along S and then R to get S plus R. Right, both are same. S plus R னுடைய ரிசல்ட்டும் R plus S னுடைய ரிசல்ட்டும் வந்துட்டு டெஃபினட்டாக சேமாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வெக்டார் அடிஷன். இப்போ வெக்டார் மல்டிப்ளிகேஷன். இப்போ வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் இஃப் திஸ் இஸ் அ வெக்டார், R, இது வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் a scalar which is A times R would be, AR வந்துட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, let's say அந்த ஸ்கேலார் ஏனுடைய வேல்யூ வந்துட்டு 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, then 3R would be like this. A times அப்படிங்கிற மாதிரி 3 times R. So this is 3R. Right, and then half R வேணும்னாலும் நம்ம வந்துட்டு எடுத்துக்க முடியும். half R would be this. and then what about minus R? minus R வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்டாக இந்த ஆர்னுடைய லென்த்தில் மூவிங்
in the opposite direction would be the minus r. Right? So that is scalar multiplication. Right? நம்ம வந்துட்டு எவ்வளவு வேணாலும் நம்ம stretch பண்ணிக்க முடியும் நம்மளுடைய வெக்டாரை. Right? We can shorten it and then we can lengthen it by multiplying it with the scalar value. Coordinate system. Right? இப்போ coordinate system வந்துட்டு let's say this ij represents the coordinate system and I and j are the basis vectors. Right? Basis vectors னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வெக்டரை நம்முடைய காம்போனண்ட்டை எப்படி ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்? ஸோ வேல்யூஸோட இப்போ if I and j represents the basis vectors, then if this is r, இது rங்கிற வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது with value 3 2. ஸோ எப்படி 3 2 அப்படின்னா 3 times I directionல மூவ் பண்ணிட்டு and then 2 times j directionல மூவ் பண்ணுறோம். கொஞ்சம் எக்ஸாக்டாக போகணும் அப்படின்னா now இப்போ if S is a vector which is here with the value minus 1 2 ஆக இருந்ததுன்னா then opposite side லையும் this will be the S again. இப்போ r plus S வந்துட்டு either r plus s or s plus r would be minus 1 2 plus 3 2. So minus 1 plus 3 which is 2 and then 2 plus 2 which is 4. இப்படி வந்துட்டு நம்ம ரெண்டு வெக்டார்னுடைய காம்போனன்ட்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண முடியும். அண்ட் தென் அசோசியேட்டிவிட்டி ரூல். அசோசியேட்டிவிட்டி ரூல் வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆர் டூயிங் ஆர் ப்ளஸ் எஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆடிங் இட் வித் அனதர் வெக்டார் is equivalent to adding s plus t first and then adding the result to another vector r. இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். ஆரையும் எஸ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டி கூட ஆட் பண்ணுறதும் எஸ் ப்ளஸ் டி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர் கூட ஆட் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ திஸ் ரூல் இஸ் கால்ட் அஸ் அசோசியேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வித் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டமில் வேல்யூஸை வச்சுக்கிட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி I and j, let I and j represent the basis vectors, if that is the case, and if this is an r, இது r ஆக இருந்து and the values வந்துட்டு let's say 3 2 3 times j 3 times I and then 2 times j and then 2r would be 2 times r வந்து பார்த்தீங்கன்னா அதே r லைனில் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோம், r டைம்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறது தான் வந்துட்டு 2r. then that will be is equal to 2 times that of the r's vector. So 2 into 3 6 and then 2 into 2 4. Right? சரி, அதே இப்போ மைனஸ் ஆர் எடுக்கணும் அப்படின்னா what we can do is we can multiply minus 1 with this r vector, so which would be moving in the opposite direction with the value minus 1 times that of r vector. So minus 3 minus 1 into 2 minus 2. Right? Sure. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. what is the result of doing r plus of minus r? ஆரையும் இந்த ஆரையும் மைனஸ் ஆரையும் ஆட் பண்ணோம்னா what will happen? We probably end up with 0. ஸோ எப்படி அப்படின்னா
3 plus of minus 3 and then 2 plus of minus 2. So which is 0, 0. So back to origin. Right? Vector subtraction by components. இப்போ காம்போனன்ட்ஸில் வேல்யூஸோட எப்படி வந்துட்டு வெக்டர் சப்ராக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Again let's take I and J basis vectors and then R vector with 3, 2, right? And then if this is S with values minus 1, 2, then இது வந்துட்டு minus S. This represents minus S, same direction, opposite direction with the same length as that of the S, right? So then this value would be 1 minus 2. Right? Then this line represents the R along minus S. R along minus S is equal to 3 minus 3 plus 1, 2 plus of minus 2 is 4 and then 0. Right? So again vector addition வந்துட்டு அந்த house example வச்சு பார்க்கலாம். Right? If ஒரு ஹவுஸ்னுடைய வெக்டார் வந்துட்டு if it happens to be this, then if we want to calculate the properties of two houses, then what we can do is we can either do scalar multiplication with the vector of the house to get 240 square meter square, 4 bedrooms and then 2 bathrooms and then 100 lakhs rupees price. Either இதை பண்ணலாம், இல்லை அப்படின்னா we can add the vector with itself. அதே வெக்டாரை எடுத்து அது கூடவே ஆட் பண்ணோம்னாலும் we can get the same result. ஒரு சின்ன recap நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா that this I and J represents fundamental basis vector, the coordinate system, right, which define the coordinate system. And then இது வந்துட்டு ஒரு vector R, அந்த R னுடைய வேல்யூ வந்துட்டு 3, 2, அதாவது 3 times I and then 2 times J. And then 2R வந்துட்டு என்ன அப்படின்னா அதே R வந்துட்டு 2 times வந்துட்டு stretch பண்ணுறது, right? Then 2R னுடைய வேல்யூ வந்துட்டு would be 2 times that of R's vector, which is 6 and then 4. And then S அப்படிங்கிற அந்த வெக்டார் வந்துட்டு இதுவாக எடுத்திருந்து அதனுடைய வேல்யூ வந்துட்டு if it happen to be minus 1, 2, then minus S would be this. So minus 1 into S vector, so which is plus 1 minus 2. And then in the line வந்துட்டு R plus S, right? as like we are considering this to be S. S ஆக எடுத்துட்டோம்னா இது வந்துட்டு R plus S அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். So that's the end of the video. Thank you. We will see you in the next video.